டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு சாட்டர்டே சண்டேக்கான வீக்கெண்ட் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அங்கே ஈவிபியில். ஸோ இன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிடும் யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் அது ரம்யான்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றியும் பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். சாண்ட்ரா அவர்கள் மீது பலரும் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கு மாரலே இல்லை, வந்த கெஸ்ட்டை இப்படியா ட்ரீட் பண்ணுறது, என்னதான் சீக்ரெட் டாஸ்காக இருந்தாலும் வந்த கெஸ்ட்டுக்கிட்டே அப்படி போய் பண்ணுறது, அவங்க மேலே போய் துப்பலாமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பண்ணுறது யார் தெரியுமா? பார்வதியை சப்போர்ட் பண்ணுறவங்க தான். ஏன்னா பார்வதி தாண்டி ஒருத்தவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்துக்க முடியல. ஸோ அதை பற்றி ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று ஃபுல் எபிசோட் கூட நம்ம பேசலை. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ப்ரோமோக்கள், இன்றைக்கி நடக்க போகிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம். சாரி, ப்ரோமோவில் இன்னைக்கு எஃப்ஜே அவர்கள் நம்மளுடைய அமித் பார்கவுடைய நல்லவர் வேஷத்தை போட்டு உடச்சி விட்டுருக்கான். ஆக்சுவலாக வந்த ஒயில்ட் கார்டில் 4 பேர் ஒயில்ட் கார்டாக வந்தாங்க. அமித், பிரஜன், சாண்ட்ரா, அப்புறமா திவ்யா. இந்த 4 பேரில் 3 பேர் தப்போ சரியோ அவங்களுடைய கேமை ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமித் பார்கவ் வரும்போது பேசும்போது விஜய் சேதுபதிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், நான் மற்றவங்கள மாதிரி வாய்ஸ் அவரால் விட மாட்டேன், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னார். சரி, இவ்வளோ வீராப்பாக பேசிட்டு இதுக்கு முன்னாடி லைவ் வேறு ஒரு கேடு இவருக்கு, லைவ் போட்டு ஆடியன்ஸ்கிட்ட கேட்டு வந்தார். சரி, இவ்வளோ பேசிட்டு வராரு, இந்த வீட்டுக்குள்ளே என்னமோ பண்ண போகிறாரு, நான் செஞ்சு காட்டுறேன், நான் வாய்ஸ் அவரால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பயங்கரமான ஆளாக இருக்கார் போல், ஹைட்டு வெயிட்டு பயங்கரமான ஆளாக இருக்கார்ப்பா அப்படின்னு கூட நானும் யோசித்தேன். ஆனால் வந்த உடனே எல்லா ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் மாதிரியும் அந்த வீரமாக ஆவேசமாக ஏகப்பட்ட டைலாகெல்லாம் விட்டா. அப்படி நம்ம வினோத்தை போட்டு காரி துப்புனார். ஒருத்தர் உங்களை தகுதி இல்லை, தராதரம் இல்லைன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடாமல் நீங்கள் போய் கேட்கணும், சண்டை போடணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பின்னாடி நின்று பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கானா வினோத்தை சொல்லிட்டு வந்ததில் இருந்து கானா வினோத்தை விட அதிகமாக பாடிக்கிட்டு இருக்கிறது அமித் பார்கவ் தான். பார்வதி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். பார்வதி இப்போ அவருடைய பார்வையில் இப்போ என்னன்னா, வந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 3 பேரும் கெட்டவங்க, உள்ளே இருக்கக்கூடிய 50 பேரும் நல்லவன், போயிட்டு அந்த கேங்கோட மொத்தமாக சேர்ந்துட்டா. அப்படி ஓல்டு ஹவுஸ்மேட் கூட, ஒருவேளை ஓல்டு ஹவுஸ்மேட் கூட போய் சேர்ந்துட்டோம்னா எவிக்ஷன் ப்ராசஸில், நாமினேஷன் ப்ராசஸில் நம்ம பேர் வராது அப்படிங்கிறது கூட அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விட்ட பில்டப்புக்கும் நீங்கள் உள்ளே பண்ணுற விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே ஐயா. உக்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, வெக்கமாக இல்லை? அழுவுறது வீக்னஸ் கிடையாது, இருந்தாலும் எதுக்கு அழுகுறோன்னு இருக்குல்ல. இது சீக்ரெட் டாஸ்க்கு அப்படின்றது தெரிஞ்சிட்டா இவருக்கே அசிங்கமாக இருக்கும், அமித்துக்கே அசிங்கமாக இருக்கும். ஐயா அட கருமத்தை, இது தெரியாமல் அழுது தொலைச்சிட்டேன் ஐயா. இது வரைக்கும் அமித் இந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆடலை, தன்னை ரொம்ப நேர்மையானவராகவும் ரொம்ப நல்லவராகவும் காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் பாருங்களேன், வந்த ஒயில்ட் கார்ட்லேயே அமித் மட்டும்தான் ஓகே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேர் எடுக்கிறார் அவர். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயம்லாம் அதை உடச்சி விட்டான். என்னதான் எஃப்ஜே மேலே நமக்கு 1000 முரண்பாடு இருந்தாலும் மாற்று கருத்து இருந்தாலும் உடச்சி விட்டான். சில இடங்களில் நேர்மையாக இருக்கான். நேற்று கூட திவ்யா அவர்கள் கேட்கும் பொழுது விக்கல்ஸ்க்காக எஃப்ஜே கத்தியிருப்பான். மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க, எதுக்கு எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கத்தாதீங்கன்னு சொல்லி கத்தியிருப்பான். அப்போ திவ்யா போய் கேட்பாங்க, நேற்றுலாம் எங்கே போனேன் எஃப்ஜே? அது செருப்படி கேள்வி தான் திவ்யா கேட்டது. நேற்றுலாம் எங்கேப்பா போனேன்? நேற்று நான் அவ்வளோ கற்றுனேப்பா, அப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலையப்பா, இன்றைக்கி மட்டும் ஒற்றுமையாக விளாடுறீங்க, எனக்கு புரியலைப்பா, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வாயவே திறக்கலை. ஏன்னா அவனால் பேச முடியாது, அதான் உண்மை. திவ்யாவுக்கு யாருமே கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இருந்துட்டாங்க, அதனால் கோஆப்ரேட் பண்ணலை. விக்கல்ஸ் அவங்களில் ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அது திவ்யா பாயிண்டாக கேட்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எஃப்ஜேவால் அதை அடக்க முடியாமல், ஆமாம் மேனேஜர், நீங்கள் உங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் சாண்ட்ராவை கேட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் லவட்டிட்டு போயிடுங்க. இந்த பார்வதி இருக்கா பாருங்க, அவ்வளோ மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணை நான் சத்தியமாக பார்த்ததில்ல. அது செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம பேசுவோம். லவட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் ஏன் அவங்கள ஒன்றுமே கேட்கல அப்படின்லாம் நேற்று பேசியிருந்தா. அப்படி இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. கெஸ்ட்டெல்லாம் போயிட்டாங்க, வந்த கெஸ்ட்லாம் போயிட்டாங்க. ஆக்சுவலாக வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் தேர்வு செய்கிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும் போல். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பர்ஃபார்மரில் பார்வதி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க.
அதனால தான் 4 பேர் வந்து கேப்டன்ஷிப் போட்டி போடுறாங்க. நம்ம நேற்று ஸ்டார் வாங்கின சபரி, அப்புறம் பிரவீன்ராஜ் போயிடுவாரானான்னு தெரில, அவர் வேற ஓட்டிங்கில் லீஸ்டாக இருக்கார். அண்டு முன்னாள் தலை திவ்யா, அப்புறமா பெஸ்ட் பர்ஃபார்மர் பார்வதி, இந்த 4 பேரும் தான் அடுத்த தலை போட்டியிட போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் நடக்குது. அப்போ வந்து நம்ம தர்பூசணி இருக்கார்ல, தர்பூசணி என் கருத்தை நான் பேசுவேன், ஏதோ பேசியிருக்காங்க எஃப்ஜேவை பற்றி தான் ஏதோ பேசியிருக்காங்க, என் கருத்தை நான் பேசுகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு தர்பூசி கேட்க, அந்த பக்கத்தில் வந்து அது இங்கே பேசக்கூடாது அங்கே போய் பேசு அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்ல, உடனே அமித் வந்து உள்ளே புகுந்து அவர் பேச எஃப்ஜே வந்து போட்டு கிளின்னு கிளிக்கிறான். நல்ல வேஷம் போட்டுலாம் இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, எதுக்கு நல்ல வேஷம் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யாரும் இங்கே நல்ல வேஷம் போடலையப்பா, அப்போ சொல்ல வேண்டியதானே கார்னிவல் என்னமோ சொல்கிறான், அது என்னன்னு தெரில, அது யாருடைய ஐடியா, அது உன்னோட ஐடியா தான், அப்போ கெஸ்ட்டுக்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அது எஃப்ஜியோட ஐடியான்னு சொல்ல வேண்டியதானே, அங்கே போயிட்டு அப்படின்னீங்களா, அப்போலாம் உங்களுக்கு தெரியலையா, அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் வந்து அவர் கேட்குறாரு ஒரு பக்கம், எதுக்கு பர்சனலாக இங்கே வந்து பேசுகிற, அப்போ நீங்கள் எதுக்கு என் பர்சனலாக பேசுகிறீங்க, அப்படி இப்படின்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் அமித்கிட்ட பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். இன்றைக்கி பெருசாக கண்டென்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து லீவு, கண்டஸ்டன்ஸ்க்கு லீவு, கண்டென்ட் இருக்காது. ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக டல்லாக தான் போயிட்டுருக்க போகுது. அதனால தான் நம்ம நிறைய வேறு கண்டென்ட்லாம் பார்க்க போகிறோம், மிஸ் பண்ண கண்டென்ட்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து முதல்ல இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை, இது வந்து நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா அது நடக்கும்போது தான் தெரியும். ஸோ காலையில் போகும்போது எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு போகிறாங்க. சாண்ட்ரா அவர்கள் தீபக் கிட்ட நைட்டே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்க் முடிஞ்சிட்ட பிறகு தான் அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கா, காலையில் விக்கல்ஸ் வந்து ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறான். அப்படி அதாவது திவ்யா அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, டிக்னிட்டி, டெக்கோரம், அப்புறம் பாடி ஷேவிங் யாருமே பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை யாருமே பேசக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் சொன்னாங்க. நேற்று கூட வந்து குட்டி சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை சொல்லிட்டதாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அதை சொன்னது வந்து ரம்யா தான், பட் இவங்களுமே அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரம்யா சொன்னதை இவங்க திரும்ப சொல்லுவாங்க. அது பெருசான அஃபென்சிவான வார்த்தையான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு விக்கல்ஸ் ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டான், திவ்யான பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாக அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கி வந்து விக்கல்ஸ் வந்து வரும்போது என்ன பாடி ஆடுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து பாடி ஷேமிங் பண்ணணுன்ற நோக்கத்தில் அவங்க கேட்கல, நார்மலாக ஒரு கலாய்க்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. அது இன்னும் ஏங்க இப்போ இது எப்படி பாடி ஷேமிங்குள்ளே வரும், எனக்கு அந்த ஒரு கேள்வி இருக்குது. திவ்யான்னு இல்லை, இது பார்வதி கேட்டிருந்தா கூட நான் இதை தான் கேட்பேன், இது எப்படி பாடி ஷேமிங்குள்ளே வரும்? ஒல்லியாக இருக்கிற உடம்பும் ஆடும், குண்டாக இருக்கிற உடம்பும் ஆடும். என்ன குண்டாக இருக்கீங்க, என்ன இவ்வளோ ஃபேட்டாக இருக்கீங்க, என்ன கை மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது, இன்னும் தொடை மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படி கேட்டால் இது பாடி ஷேமிங். என்ன பாடி ஆடுது, நேற்று ஃபுல்லாக ஆடாமல் அசையாமல் கிடந்தீங்க, இன்றைக்கி ஆடுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவங்க கேட்குறாங்க. உடனே விக்கல்ஸ் அதை எப்படி திருப்புறான்னு பார்த்தீங்கன்னா இது பாடி ஷேமிங்கு. ஏன்னா இது உடம்பு ஆடுதுன்றது எப்படி பாடி ஷேமிங்காக இருக்கும், எனக்கு சீரியஸாகவே புரியல. உடனே வந்து பல பேர் கேட்கலாம், திவ்யான்றதுனால நீ சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, எனக்கு இதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்கள். உண்மையாலுமே அது பாடி ஷேமிங்னா நான் எடுத்துக்கிறேன், பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் கூட ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஃபேட்டு தான், எனக்கும் தொப்பையெல்லாம் இருக்குது. இப்போ பாடி ஆடுது அப்படின்னா நான் கேட்பேன்ல, ஏன் உன் பாடி ஆடாதா, ஒல்லியாக இருக்க உடம்பு ஆடாதா, குண்டாக இருக்கிறவங்க தான் ஆடுவாங்களா அப்படின்னு கேட்கலாம்ல. இது பாடி ஷேமிங்குள்ளே எப்படி வரும்? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இது வரைக்கும் என்ன வார்த்தைகள், இப்போ வியானாமோ அதே தான் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. வரும்போது அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அது அவங்களே கடைபிடிக்கலை. இப்போ இதெல்லாம் நாளைக்கு வரும், இன்னைக்கு விஜய் சேதுபதி முன்னாடி வரும், அவங்க சொன்னதெல்லாம் அவங்களே செய்யலை, கத்தக்கூடாதுன்னாங்க, கத்துறாங்க, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்களே பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இப்படி எல்லாமே வரும். இன்றைக்கி திவ்யாக்கான ரோஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக, அது வந்து 100%. ஸோ இதான் இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த மேட்டரை பற்றி பேசுவோம். இந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் இப்போ ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.